Let A equal to set of all 1, 2, 3, 4, 6. Let R be the relation on A defined by set of all ordered pair A comma B such that A and B belongs to A. B is exactly divisible by A. Write R in roster form. Find the domain of R. Find the range of R. Okay. A என்ற செட்டில் 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் 5 இல்லை. R என்ற ரிலேஷனில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. Ordered pair A comma B such that A B belongs to A and B is exactly divisible by A. இப்போ A and B ரெண்டுமே A என்ற செட்லேயே இருக்குது. அப்போ ரிலேஷன் எப்படி இருக்குது? A to A தான் இல்லையா? அப்போ இந்த Bயோட வேல்யூவும் இந்த A என்ற செட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஓகே, Bயும் ஒன் அமங் தீஸ் வேல்யூ தான். இப்போது ஏயோட வேல்யூ ஏக்கு 1 எடுக்கிறேன். அப்போ B என்ன ஆகும்? B இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஏன்னு இருக்குது. ஏயை வச்சு இந்த ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுவோம். சரியா? அதெல்லாம் டிவிசிபிளா? 1 by 1னா 1. ஸோ டிவிசிபிள். ஓகே, சிக்ஸ் by 1. இப்போ 1 வச்சு செக் பண்ணிட்டோம். இப்போ 1ஆல் எல்லா நம்பருமே டிவைட் ஆகுது. அடுத்து 2 வச்சு 3 வச்சு செக் பண்ணலாம். ஒவ்வொரு நம்பராலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இப்போ 2 வச்சு 2வை 1ஆல் ஏற்கனவே டிவைட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து 2வை 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. அடுத்து 2வை 2ஆல் 3ஐ டிவைட் பண்ணுறோம், டிவைட் ஆகலை. அடுத்து 2ஆல் 4ஐ டிவைட் பண்ணுறோம், எக்ஸாக்டாக டிவைட் ஆயிடுச்சு. அடுத்து 2ஆல் 6ஐ டிவைட் பண்ணுறோம். ஸோ 3, அதுவும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு. அடுத்து 3ஆல் ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணணும். ஸோ 3 by 1 ஆல்ரெடி போட்டாச்சு. அடுத்து 3 by 2. அடுத்து 3 by 2னா அது ஏற்கனவே போட்டாச்சு. அடுத்து 3 by 3, இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கு. அடுத்து 4 by 3. 4 by 3னா நாட் டிவிசிபிள், எக்ஸாக்ட்லி ஃப்ராக்ஷன் தான். அடுத்து 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அடுத்து 4ஐ வச்சு டிவைட் பண்ணணும் ஒவ்வொரு நம்பரை. 1 by 4. 1 by 4னா இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 by 4 இல்லை, 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 4ஆல் 2ஐ டிவைட் பண்ணுறோம், டிவைட் ஆகலை. 4ஐ வச்சு 3ஐ டிவைட் பண்ணுறோம், ஆகலை. 4 by 4 எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கு. 6 by 4னா 3 by 2 வருது. ஸோ அதுவும் டிவைட் ஆகலை. அடுத்து 6ஆல் ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணணும். 1 by 6 இப்போ போடணும். 1 by 6னா அது டிவைட் ஆகலை. 2 by 6 இல்லை, 3 by 6 1 by 2னு வரும். ஸோ அதுவும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. எக்ஸாக்டாக டிவைட் ஆகுறது அப்படின்னு சொன்னால் ஹோல் நம்பராக கிடைக்கணும். 6 by 6னா 1. ஸோ அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கு. புரியுதா? இப்போ என்னென்ன ஆர்டர்ட் பேர்ஸ் வருது? இப்போ டிக் பண்ணியிருக்க நம்பர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணணும். இங்கே ரிலேஷன் எழுதும்போது செட் ஆஃப் ஆல் 1 and 1. அடுத்து 1, 2. ஸோ 1ஆல் எல்லா நம்பருமே டிவைட் ஆகுது. ஸோ 1, 2, 1, 3, 1, 4, 1, 6. அடுத்தது 2, 4, 2, 6. 3, 3. 3, 6. 4, 4, 6, 6. இங்கே 2வை 2ஆலையும் டிவைட் பண்ணலாம்ல. 2 by 2 ஈக்குவல் டு 1. ஸோ இதையும் இங்கே சேர்த்துக்கணும். ஸோ 2, 2 அதுவும் வரும். ஸோ இதுதான் ரிலேஷன். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொன்னாங்க, எழுதிட்டோம். அடுத்து டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆர்டர் பேர்ஸில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் டொமைன். ஸோ அந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் எழுதுங்க. டொமைன் ஃபஸ்ட்டு 1 இருக்குது. அடுத்து 2, 3, 4 and 6. ரேஞ்சு செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் ரேஞ்சு எல்லா நம்பர்ஸுமே வருது. இதுதான் ஆன்சர். ஆர்டர் பேர்ஸ் எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி பார்த்து எழுதணும். அதான் இங்கே இம்பார்ட்டண்ட்.